அடுத்து மகாமகம். அதற்கு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுப்பீர்கள் என்கிற நம்பிக்கை. 2026 பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்து உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை 3வது முறையாக பதவிக்கு வரக்கூடிய நரேந்திர மோடியை 2028 மகாமக விழாவை கும்பகோணத்தில் கொண்டு வந்து நம்முடைய எம்பியும் நம்முடைய ஆட்சியும் இருக்கும் பொழுது தனி நிதியாக 1000 கோடி ரூபாயை ஒதுக்கி கும்பகோணத்தினுடைய சரித்திரத்தை மகாமகத்திலே மாற்றி 2 ஆண்டுகள் நமக்கு நேரம் இருக்கு. 2026 28 வரை 2 ஆண்டுகள் நமக்கு நேரம் இருக்கு. உலகத்திலிருந்து 1 கோடி பேர் இந்த விழாவிற்கு தமிழகத்தை சாராதவர்கள் வர வைக்க வேண்டும். நம்முடைய பழம்பெருமை அவங்க பார்க்கணும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தாங்க அந்த தொலைநோக்கு பார்வையும் திட்டம் இருக்கு. கும்பகோணத்தை வேர்ல்டு மேப்ல உலகத்தினுடைய வரைபடத்தில் பாரதிய ஜனதா கட்சி பதிக்கும் அப்படிப்பட்ட மண். அதற்கு நிச்சயமாக நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்க. முதல் வாய்ப்பு 2024 பாராளுமன்ற தேர்தல் நீங்க கொடுக்கணுங்க. ஜாலியன் வாலாபாக பத்தி எல்லாருமே பேசுறாங்க ஐயா. ஏப்ரல் 13, 1919. ஆனா திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில அதுபோன்று கொடூரமான ஒரு நிகழ்வு இந்த மண்ணில் நடந்திருக்கு. அதை போய் தொலைவில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காதுங்க ஐயா. அது சம்பந்தமான ஒரே ஒரு கல்வெட்டு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய போர்ட்டர் ஹால்ல ஒரு சின்ன கல்வெட்டு வச்சிருக்கிறாங்க. என்ன கல்வெட்டுங்க? எவ்வளவு பெரிய சரித்திரம் அது. இந்த மண்ணில வெள்ளையனே வெளியேறு போராட்டம் நடந்த பொழுது 1942 ஆகஸ்ட் 16ஆம் தேதி இங்கு இருக்கக்கூடிய காந்தி பூங்கா, அப்பொழுது காங்கேயன் குளம் என்று அழைப்போம், 23 பேர் அந்த போராட்டத்திலே பங்கெடுத்த பொழுது சுட்டுக் கொல்லப்பட்டார். 23 பேர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இங்க 2 பேருடைய பெயர் மட்டும்தான் நமக்கு தெரியுங்க ஐயா. நவநீதம் அவர்கள், ரகுநாதன் அவர்கள். 21 உடல்களை எடுத்து கொள்ளிடம் ஆத்துல அப்படியே வீசிட்டாங்க. அவர்களை கௌரவிக்க வேண்டாங்களா இந்த மண்ணில? அவருடைய பெயர் தெரிய வேண்டாமா? அவர்களுக்காக விழா எடுக்க வேண்டாமா? ஒரு ஜாலியன் வாலாபாக் மட்டும் இந்த நினைவை நினைவுபடுத்துவதற்கு அமிர்தசரஸ் இருக்குது. கும்பகோணத்தினுடைய ஜாலியன் வாலாபாக் என்பது ஆகஸ்ட் 16, 1942. இது எந்த புத்தகத்துல இருக்காதுங்க. எந்த புத்தகத்துல இருக்காது. தென்னை மரத்தை வெட்டினாரு, சாராயத்தை எதிர்த்தாருன்னு புத்தகத்துல இருக்கும். ஆனா அவரோட 10,000 தென்னை மரத்துல 500 தென்னை மரத்தை மட்டும் ஈரோட்ல வெட்டினார். அதெல்லாம் புத்தகத்துல போடுவாங்க. ஆனா கும்பகோண மண்ணில 23 பேர் தன்னுடைய உயிரை கொடுத்து 21 பேர் யாருன்னே தெரியாது தூக்கி காத்துல எரிஞ்சுட்டாங்க. அந்த பேரை கண்டுபிடிப்பதற்கு கூட யாரும் முயற்சி எடுக்கணும். போர்ட்டர் ஹால்ல ஒரு சின்ன பலகை வைத்திருக்கின்றார். இந்த மாதிரி ஒரு ஊருடைய சரித்திரத்தை பேச ஆரம்பித்தால் 2 நாட்கள் பேசலாங்க. இதையெல்லாம் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணங்கள். அந்த ஊருடைய சரித்திரத்தை திரும்ப கொண்டு வரணும். ஊருடைய பெருமையை மீட்டெடுக்க வேண்டும். அந்த ஊர் மக்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு திட்டத்தை ஒரு ஊருக்கும் தனித்தனியாக கொண்டு வர வேண்டும் என்று 2026 நாம் செய்ய வேண்டும் என்றால் 2024 அதற்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றோம். ஆனா இன்னைக்கு இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையினுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது. இது அனைத்தும் வாக்குகளாக மாறும். இங்க வந்திருக்கிற நீங்க ஒருத்தருமே சாதாரணமா வரலை. இது அரசியல் கூட்டம் கிடையாது. இது உங்களுடைய யாத்திரை. உங்க மனசுல நீங்க நினைக்கிறீங்க. இந்த யாத்திரை உங்களுடையது நினைக்கிறீங்க. நாங்கள் எப்படி எங்களை வருத்தி கொண்டு வருகின்றோமோ அப்படியே நீங்களும் உங்களை வருத்திக்கிட்டு வர்ற. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றோமோ அதே கஷ்டத்தை யாத்திரையில பங்கேற்கக்கூடிய நீங்களும் படுறீங்க. நேரமாகதான் நேரத்தை பொருட்படுத்தாம நீங்களும் நிற்கிறீங்க. எப்பொழுது இந்த யாத்திரை உங்களுடைய யாத்திரையாக மாறுகிறதோ நம்முடைய வேட்பாளர் உங்களுடைய வேட்பாளராக மாறுகின்றார். கட்சியினுடைய வேட்பாளர் கிடையாது. கும்பகோணத்தினுடைய வேட்பாளர், மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர், உங்களுடைய வேட்பாளர் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா கட்சி எல்லாம் தாண்டி பார்க்கக்கூடிய அனைத்தையும் தாண்டி கும்பகோணம் மறுபடியும் உலக வரைபடத்திலே வர வேண்டும். அது எப்ப நடக்கும்னா மோடி ஐயா மேலே இருக்கும் பொழுது மட்டும்தாங்க அது நடக்கும். மோடி என்கின்ற மாமனிதன் டெல்லியிலே ஆட்சியில் இருக்கும் பொழுது இங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் நாம் நினைக்கக்கூடிய அந்த வேகம் நமக்கு கிடைக்கும். இதையெல்லாம் நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொண்டு இதை செய்வீர்கள். அதே போல சகோதர சகோதரிகளை, நாங்கள் வருவதற்கு முன்பு அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். இன்னைக்கு உண்மையாலவே முதலமைச்சருக்கு நாம் ஒரு அட்வைஸ் கொடுக்கிறோம்னா, புலால் சிறையில திமுகவுடைய அமைச்சர்கள் வருகின்ற காலத்துல கைதாகி யாரெல்லாம் போறாங்களோ அவர்களுக்கு தனி பிளாக் உடனடியாக கட்டணும். தனி பிளாக். நீங்க பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் பேர் வைப்பாங்க. நான் சவால் விடுறேன், அந்த பிளாக்குக்கு நீங்க வைக்கிற பேர் அங்க வைங்க அப்படின்னு. வழக்கமா அந்த 3 பேரை திரும்ப திரும்ப வைப்பீங்க. அந்த பிளாக்கு புலால் சிறையில பேர் வை. காரணம், ஒரு அமைச்சர் புலால் சிறையிலே கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். இன்னொருத்தர்
தண்டனை கிடைச்சிருச்சு. உச்ச நீதிமன்றத்திற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க, பதவி போயிருச்சு. அவர் உச்ச நீதிமன்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். இவர்கள் 2 பேர் இல்லாம 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. இதற்கு முன்பு இருந்த தொகுதியில, பாபநாசம் தொகுதியில ஜவஹருல்லா எம்எல்ஏ இருக்கிறாங்க. அவரு பாத்தீங்கன்னா அவரு மேல ஒரு வழக்கு எப்ப வேணாலும் தீர்ப்பு வரும். இது ரொம்ப பழைய வழக்கு. 1 கோடி ரூபாய்க்கு மேல திருட்டுத்தனமாக ஃபாரின் பணத்தை கொண்டு வந்ததற்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க லோவர் கோர்ட்ல. இப்ப ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்காங்க. எந்த தொகுதிக்கு போனாலும் ஒரு எம்எல்ஏவும் கூட திமுக காரங்க இப்பவோ அப்போ தான் இருக்கிறார். இவர்கள் அனைவரையுமே நேர்மையாக களை எடுக்க ஆரம்பித்தா புலால் சிறையில தனி பிளாக் போட்டு எம்எல்ஏக்கு ரிசர்வ்டு, அமைச்சர்களுக்கு ரிசர்வ்டு, முன்னாள் அமைச்சர்கள் ரிசர்வ்டு, முன்னாள் எம்எல்ஏக்கு ரிசர்வ்டு 4 ஃப்ளோர் போட்டு கட்டணும். இன்னைக்கு தான் இவர்கள் செய்த தவறு மக்கள் நாம பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாயா இவன் கொள்ளையடிச்சது பணம். இதற்கு முன்னாடி தமிழகத்துல பாத்தீங்கன்னா கொள்ளையடிச்ச என் வாழ்க்கை வேற உன் வாழ்க்கை வேற நம்ம பார்த்தோம், மன்னிச்சு விட்டோம் நிறைய பேர். ஆனா இன்னைக்கு சென்னை பெருவெள்ளத்துல சென்னை மாட்டி இருக்குன்னா 13,000 கோடி கொடுக்கப்பட்டும் கூட நீ கொள்ளையடிச்சிருக்க. கடந்த 9 ஆண்டுகள்ல சென்னை வெள்ளத்தை தடுப்பதற்காக மத்திய அரசு 4,000 ரூபாய் கோடி கொடுத்தும் கூட வெள்ளம் வருதுன்னா நீ கொள்ளையடிச்சிருக்க. தூத்துக்குடியில வெள்ளம் வரக்கூடாது என்று ஸ்மார்ட் சிட்டியில 1000 கோடி ரூபாய் 9 ஆண்டுகள்ல கொடுத்தும் கூட வெள்ளம் வருதுன்னா நீ கொள்ளையடிச்சிருக்க. இன்னைக்கு சாதாரண மனிதர்கள் டீ கடையில் இருந்து ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணே இவன் ஊழல் பண்றது என்னை பாதிக்குது, என் வளர்ச்சியை பாதிக்குது. இவன் செய்யக்கூடிய ஊழல்னால என் குழந்தையினுடைய வளர்ச்சி பாதிக்குது, பள்ளிக்கூடத்தினுடைய தரம் குறையுது, மழை வந்தா வெள்ளம் வருது, செய்ய வேண்டிய பணி அவன் செய்யல. 40% கமிஷன் அடிச்சிருக்கான். இன்னைக்கு தமிழகத்தில் 8.5 கோடி மனிதர்கள் நாம் அனைவரும் உணர்ந்திருக்கின்றோம். திமுக என்கின்ற தீய சக்தியினுடைய ஊழல் ஒரு சாமானிய மனிதனுடைய வளர்ச்சியை பாதிக்குது. இப்ப நாம் உணர ஆரம்பிச்சோம். அப்படி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தி எந்த காரணத்திற்கும் கூட ஆட்சியில நாம் விட்டு வைக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அதற்கான நேரம் நமக்கு வந்துவிட்டோம். ஆனா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சை பாருங்க. பேச்சு என்னன்னா அப்பன் வீட்டு பணம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்பன் வீட்டு பணம் நமக்கு தெரியும். இது உங்க நிறைய பேருக்கு தெரியும். 100 ரூபாய் ஜிஎஸ்டி நம்ம கட்டுறோம். 100 ரூபாய் ஜிஎஸ்டி நீங்க கொடுக்கறீங்கன்னா 50 ரூபாய் மாநில அரசுக்கு நேரடியா வந்துருது. மிச்சம் இருக்கிற 50 ரூபாயில 21 ரூபாய் நிதித்துறை மூலமாக மறுபடியும் மாநில அரசுக்கு பகிர்ந்து வந்துருது. 50 ரூபாய் 21 ரூபாய் பாத்தீங்கன்னா 71 ரூபாய் மாநில அரசுக்கு ஜிஎஸ்டியில கட்டப்படக்கூடிய 71 ரூபாய் திரும்பவும் மாநில அரசுக்கு வந்துருது. 29 ரூபாய் மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு போகுது. எனக்கு 9 ஆண்டுகள்ல மட்டுமே மத்திய அரசு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்த பணம் 10,76,000 கோடி ரூபாய். 10,76,000 கோடி ரூபாய் உங்களுடைய வரி பணம் இங்கே வந்திருக்கு. ஜனவரி 2ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி விமான நிலையத்தை துவங்கி வைக்கிறார். 1,200 கோடி ரூபாய். பழைய விமான நிலையம் என்ன இருக்கோ அதை விட 5 மடங்கு பெரியது. 5 மடங்கு பெரியது. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இங்க வந்திருக்கக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயினா இருக்கட்டும், ரயில்வேவா இருக்கட்டும், நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏழைகளுக்கான வீடுகளா இருக்கட்டும், வீட்டு குடித நீராக இருக்கட்டும், ஒரு கேஸ் அடுப்பா இருக்கட்டும், ஐயா முத்ரா கடனா இருக்கட்டும், இளைஞர்களுக்கு ஊக்குவிப்பதற்காக ஸ்டார்ட் அப் ஃபண்டா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கூட நம்முடைய வரி பணத்துல திரும்ப 100% நம்முடைய அரசு ஊழல் பண்ணாம அப்படியே உங்களுக்கு வருது. ஆனா நீங்க நெஞ்சின் மீது கை வைத்து சொல்லுங்கள், உங்களுடைய வரிப்பணம் திமுகவுடைய கையில போய் திரும்ப வரும் பொழுது அது முழுமையா வருதுன்னு நினைக்கிறீங்களா? மோடி ஐயாவுடைய கைக்கு போய் ஒரு 100 ரூபாய் பணம் என்பது 29 ரூபாய் திட்டங்களாக வரும் பொழுது அதிலே ஒரு பைசா எடுக்காம, ஒரு குண்டூசி தொடாம 29 ரூபாயும் கூட மத்திய அரசுடைய திட்டங்களாக வருது. 50 ரூபாயும் நேரடியாக, 21 ரூபாய் நிதித்துறை மூலமாக வரக்கூடிய ஜிஎஸ்டி 71 ரூபாய். எனக்கு தெரிஞ்சுங்க ஐயா 50% சுரண்டி சாப்பிடுறாங்க. 50% சுரண்டாங்க. 50% மினிமம் சுரண்டாங்க. அதனால்தான் நம்முடைய நிலைமை எனக்கு இப்படி இருக்கு. ஏழைகள் ஏழைகளாக இருக்கின்றார். அரசு பேருந்துல காலே வைக்க முடியாது. 13,000 அரசு பள்ளியிலே வகுப்பெடுப்பதற்கு வகுப்பறைகள் குறைவா இருக்கு. 13,000 தமிழகத்தினுடைய அரசு பள்ளியில கிளாஸ் ரூம் ஷார்டேஜ். ஒரு கிளாஸ் ரூம் ஷார்டேஜ், 2 ஷார்டேஜ். அப்படின்னா 2 கிளாஸ் ஒன்னா உட்கார வைக்கிறாங்க, மரத்து கீழே உட்கார வைக்கிறாங்க. திருவள்ளூர்ல 2 வாரத்திற்கு முன்பு மரத்து கீழே உட்கார வைக்கும் பொழுது மரக்கிளை ஒன்று ஒடிஞ்சு தலைமையில் விழுந்து 2 மாணவர்களுக்கு காயம்.
சில முதல் முறையா தமிழகத்துல பார்க்கிறோம், முதல் முறையா பார்க்கிறோம். அரசு பேருந்துல ஏறினீங்கன்னா படிக்கட்டே இருக்காது, படிக்கட்டு எப்ப வேணாலும் விழுந்துரும். எந்த பேருந்து எங்க நிக்கும்னே தெரியாது. முதல் முறையாக நம்முடைய கண்ணிலே தமிழகத்தினுடைய சீரழிவு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையில பார்க்கிறோம். ஆனா நல்லா வேலை செய்யற ஒன்னே ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்முடைய டாஸ்மாக். 44,000 கோடி வருமானம். நீங்க நம்ப மாட்டீங்க. பாரதிய ஜனதா கட்சி இன்னும் ஒரு 15 நாட்கள் ஒரு அறிக்கை வெளியிட இருக்கின்றோம். எத்தனை கோவில் நிலத்துல டாஸ்மாக் இருக்கு நம்ப மாட்டீங்க. ஸ்ரீரங்கத்தினுடைய கோவில் நிலத்துல ஆளுங்கட்சி எம்எல்ஏ பிஏ பேர்ல ஒரு பார் இருக்கு. எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா கோயில் நிலத்தை யாரோ குத்தகைக்கு எடுத்திருப்பாங்க. டாஸ்மாக் இன்னைக்கு கோவில் நிலத்துல இருக்கு. எந்த அளவுக்கு இவர்கள் கொடுமையாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். டாஸ்மார்க்கை திறக்கணும், மக்களை சாராயத்திற்கு அடிமையாக்கணும். காரணம் அப்பதான் டிஆர் பாலு நடத்தக்கூடிய சாராய ஆலை நன்றாக ஓடும், ஜெகத் ரட்சகன் நடத்தக்கூடிய சாராய ஆலை நன்றாக ஓடும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழகத்திலே 5,000க்கு மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் இருக்கு. வேண்டாம் வேண்டாம்னு செந்தில் பாலாஜி அங்கிருந்து அனுப்பிச்சா இன்னைக்கு முத்துசாமி அண்ணன் வந்து டாஸ்மாக் இருக்கக்கூடிய சாராயத்தை சாசிய பாக்கெட்ல ஷாம்பு பாக்கெட் மாதிரி விற்கிறார். தமிழகத்தை அதல பாதாளத்தை எடுத்து செல்ல ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் சகோதர சகோதரிகளே, உதயநிதி ஸ்டாலின் வந்து அப்பன் வீட்டு பணமா என்று கேட்டால் இன்னைக்கு மக்கள் நீங்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏப்பா நீயும் உன்னுடைய மச்சான், அதாவது முதலமைச்சருடைய மருமகன் சபரீஷனும் 2 ஆண்டுல 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சுதான் பிடிஆர் சொல்றாரு. அது உங்க அப்பா வீட்டு பணமா?